நம்ம ஆப்பில் கொஞ்ச நேரம் சர்வர் ப்ராப்ளம் இருந்தது. அதுக்குள்ளார நான் சொன்னேன்ல 2 நாளில் அவங்களது மூடிடும் அப்படி இப்படின்னு. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சந்தோஷம். சரி, நாங்கள் அழிஞ்சு போகிறதுல உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம்னா நாங்கள் அப்போ அழிஞ்சிட்டுமா? ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நம்ம அதாவது ஒரு ஒரு மனுஷன் வந்து நிற்கிறாரு எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு. அதுக்கு நம்மளால் ஊக்குவிக்க முடியல, நம்மளால் எதுவும் கொடுத்து உதவ முடியலன்னா ஒரு பொறுத்தர் மக்களுக்காக செயல்படுறாரேன்றதுக்கு சந்தோஷப்படாட்டாலும் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரில. சரி பரவாயில்ல, எல்லாம் அவன் செயல்ன்ட்டு போவோம். ஒன்று புரிஞ்சுங்க, நம்மளால் பிறருக்கு உதவி பண்ண முடியாட்டாலும் உதவி பண்ணுறவங்கள வந்து தயவுசெய்து தடுக்காதீங்க. அது உங்களுக்கும் நாளைக்கு இன்றைக்கி புரியாது, யாருக்குமே இன்றைக்கி புரியாது, நாளைக்கு புரியும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது நாளைக்கு இன்னொருவங்கள்ட்ட போய் நிற்கும் போது உங்களுக்கு அந்த வழி என்னன்னு தெரியும். மனுஷன் நிற்கிறாரு, அதை நம்பி நாங்கள் பிழைக்கிறோம். இப்போ அவர் மூணுனா பரவாயில்ல, நீங்கள் மூடுங்கன்னு சொல்லலை, என்ன அர்த்தம் இருக்குது? இப்போ அவர் ஏமாத்திட்டு போனார்னா ரைட், ஓகே, நீங்கள் அப்போ கொடி பிடிக்கலாம், எல்லோரும் சேர்ந்து கொடி பிடிக்கலாம். ஒரு மனுஷன் நான் நிற்கிறேன் மக்களுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லும் போது நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மூட சொல்லுங்கள் எதுக்கு அப்படி பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம நாட்டில் நல்லது பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லவங்க பண்ணுறதே வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சிங்கிள் கேப்சாவில் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பார்க்குறவங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்க்குறவங்களாம் இன்றைக்கி அப்படியே சிங்கிள் கேப்சா. எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல தெரியல.